சிட்டியில் வண்டி ஓட்டும்போது நாமே ராஜா மாதிரி இருப்போம். சிக்னல், டிராஃபிக், ஹார்ன் எல்லாத்துக்கும் பழகிடுச்சு. ஆனா அந்த நெடுஞ்சாலை 80-100 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கிற வண்டிகளை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும். நம்மளால முடியுமா? கண்ட்ரோல் தப்பிடுமோ? இந்த பயம் உங்கள கோழைன்னு சொல்லாது. நீங்க ஒரு பொறுப்பான டிரைவர்னு தான் சொல்லுது. ஆனா அந்த பயமே உங்கள முடக்கி போடக்கூடாது. இன்னைக்கு அந்த ஹைவே ஃபோபியாவை உடைச்சு உங்கள ஒரு கான்ஃபிடென்ட் ஹைவே டிரைவரா மாற்ற போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க பயம் பாதி இங்க தான் போயிடும். டெக்னிக் 1. தூரத்து பார்வை. வண்டிக்கு முன்னாடி 10 அடிய பார்க்காதீர்கள். தூரத்து பாதையை பாருங்கள். அப்போதுதான் மூளை நிதானமடையும். வேகம் சாதாரணமாக தோன்றும். ஸ்டியரிங் கண்ட்ரோல் கிடைக்கும். டெக்னிக் 2. 3 செகண்ட் ரூல். முன்னாடி போகும் வண்டிக்கும் உங்களுக்கும் இடையில் 3 செகண்ட் கேப் விடுங்கள். மழை அல்லது இரவு நேரங்களில் இந்த இடைவெளியை 5 செகண்ட் ஆக்குங்கள். இதுதான் உங்கள் உயிரை காக்கும் பாதுகாப்பு கவசம். டெக்னிக் 3. லேன் ஒழுக்கம். தேவையில்லாமல் லேன் மாறாதீர்கள். இடது லேனில் சீராகச் செல்லுங்கள். ஹைவே என்பது ரேஸ் ட்ராக் அல்ல, பத்திரமாக வீடு சேர வேண்டிய பாதை. டெக்னிக் 4. மூச்சு பயிற்சி. பயத்தில் ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடிக்காதீர்கள். ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, என்னால் இதை கையாள முடியும் என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். பதற்றம் குறைந்து தன்னம்பிக்கை கூடும். டெக்னிக் 5. படிப்படியான பழக்கம். ஒரே நாளில் 500 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டாம். முதலில் 5 கிலோமீட்டர், பிறகு 10 என மெதுவாக தூரத்தை அதிகரியுங்கள். இன்று 100 வேகத்தில் போகும் எல்லாரும் ஒரு காலத்தில் உங்களைப் போல பயந்தவர்கள்தான். முடிவு: பயத்தை தள்ளுங்கள், தன்னம்பிக்கையோடு ஓட்டுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு துணிவு கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைவேக்கு ஃபர்ஸ்ட் டைம் போற நண்பருக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பயமில்லாத சேஃப் டிரைவர்ஸ் ஆகலாம். பாதுகாப்பா ஓட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.